டாக்டர் ஆர் பாண்டியன் தயாரிப்பில் உருவாகும் வஞ்சகம் திரைப்படத்தின் படபூஜை கோவை சரவணம்பட்டியில் நடைபெற்றது. இதில் கதாநாயகனாக ஆர் பாண்டியனும் கதாநாயகியாக கேரளாவைச் சேர்ந்த ஐஸ்வர்யா அனிலா ஆகியோரும் நடிக்க உள்ளனர். இத்திரைப்படத்தின் படப்பிடிப்பு இன்று முதல் கோவை மாவட்டம் தடாகம், பொள்ளாச்சி மற்றும் தமிழகம், கேரளா ஆகிய பகுதிகளில் நடைபெறவுள்ளது. இயக்குநர் சாய் ஆனந்த் இயக்கும் இத்திரைப்படத்தில் லிவிங்ஸ்டன், நான்கடவுள் ராஜேந்திரன், கராத்தே ராஜன் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்கள் நடிக்க உள்ளனர். புதிய திரைப்படம் குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நடிகர் கராத்தே ராஜன் கூறுகையில், வஞ்சகம் என்ற திரைப்படம் படத்தின் பெயருக்கு ஏற்ற வகையில் நல்ல கதை அம்சத்துடன் உள்ளது. 3 மொழிகளில் இத்திரைப்படத்தை எடுக்க உள்ளனர். இன்னும் 6 மாத காலத்திற்குள் இத்திரைப்படம் வெளிவர உள்ளது. தமிழக அரசு தியேட்டர்கள் வளர்ச்சிக்கு 2 விஷயங்களை செய்ய வேண்டும். அதாவது, தியேட்டர்களில் விற்பனை செய்யும் பாப்கார்ன், குளிர்பானம் உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் விற்பனையை MRP என்ற விலை நிர்ணயத்திற்குள் கொண்டு வர வேண்டும். அல்லது பொதுமக்கள் கொண்டு வருகின்ற உள்ளே எடுத்து செல்ல அனுமதிக்க வேண்டும். இவற்றை அரசு தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே பொதுமக்களை திரையரங்கிற்கு வந்து படம் பார்க்க வைக்க முடியும் என்றார். இந்நிகழ்வில் கேரளாவைச் சேர்ந்த ஸ்ரீதரன் நம்பூதிரி, கேமரா மேன் நிசிப் ஷா, இசையமைப்பாளர் விஜய் பென், பாடலாசிரியர் குளவி ராஜா, சண்டை பயிற்சி ராக் பிரபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நடிகர் கராத்தே ராஜா பேசுகிறேன். எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச முகம்தான். இன்றைக்கி வஞ்சகனுங்கிற இந்த படத்துடைய பூஜையில் உங்களோட சேர்ந்து நானும் சந்தோஷமாக கலந்துருக்கேன். இதில் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேரக்டர் இதில் கொடுத்துருக்காரு இயக்குனர் சாய். தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். முன்னாடி படம் ஒன்று தப்பு பண்ணுறதே வாழ்க்கையான அந்த படத்துலேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. இது அடுத்த படம். ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துடைய தயாரிப்பாளர் பாண்டியன் சாருக்கு என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதில் கேமராமேனாக இருக்கிற நஜீப், அப்புறம் மியூசிக் டைரக்டர் கூட சாய் ஆனந்து கூட இருக்கிற சப்போர்ட்டாக இருக்கிற எல்லாத்துக்கும், எல்லா நண்பர்களுக்கும் இதன் மூலமாக நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப போராடி எல்லாரும் போலவும் இந்த படத்தை துவைக்கிருக்காரு சாய் ஆனந்த். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்போலாம் மூவி பார்த்திங்கன்னா பெரிய மூவி மட்டும்தான் நல்லா போயிட்டுருக்கு. சின்ன மூவிலாம் சரியாக ரிலீஸ் ஆகுறதில்லை. நான் நடித்த படங்களே பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேயே ரிலீஸ் ஆகுறதில்லை. என்னோடய ஊர் சிதம்பரம். அங்கே பார்த்திங்கன்னா சமீபத்தில் 2-3 படங்கள் நான் நடிச்சிருந்த படங்கள் பார்த்திங்கன்னா அங்கேயே ரிலீஸ் ஆகாத ஒரு சூழ்நிலைலாம் இருக்குது. அது இல்லாமல் எல்லா படங்களும் எல்லா ஊர்லேயும் ரிலீஸ் ஆகணுங்கிறத கரெக்டாக அந்த டிஸ்ட்ரிபியூஷன் லைனில் நல்லபடியாக செய்யணும். தேட்டர்ஸில் உள்ளவங்களாம் கொஞ்சம் நல்லபடியாக பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. தேட்டர்ஸில் டிக்கெட் அதிகமாக இருக்குது. நான் பப்ளிக்கில் கேட்கும்போது பார்த்திங்கன்னா டிக்கெட் ரேட் அதிகமாக இருக்குது. அது ஒரு விஷயம். அப்புறம் பார்த்திங்கன்னா உணவுப் பொருளை உள்ளே எடுத்துகிட்டு போக விட மாட்டுறாங்கிறது பெரிய மைனஸாக இருக்குது. அது எனக்கு ரொம்ப ஆதங்கமாக இருக்குது. சம்மந்தப்பட்டவங்க அதை ஒரு மேலே கொஞ்சம் கவனம் செலுத்தி நல்லபடியாக பண்ணணும். உணவுப் பொருளை எடுத்துகிட்டு போகணும். அங்கே விற்கிற பொருளாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உணவுப் பொருளை எடுத்துக்கிட்டே போக முடியும்னா தேட்டர்லேருந்து ஃபேமிலியாக எப்படி வருவாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போலாம் பார்த்திங்கன்னா மொபைல்லேயே படத்தை பார்த்துடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம தேட்டருக்கு வர்ற மக்களை நம்ம தடுத்தோம் அப்படின்னா படத்தை எப்படி நம்ம ஓட்ட முடியும்? ஒரு மீடியம் பட்ஜெட்டில் ஒரு 100 பேருக்கு, 150 பேர், 200 பேருக்கு வேலை கொடுக்குறவங்கலாம் நம்ம வளர்த்தா தான் நல்லாயிருக்கும் இல்லையா? அது மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். சின்ன படங்கள், பட்ஜெட் படங்கள் எது கேட்டாலும் நான் அவங்களுக்கான ஃபுல் சப்போர்ட்டாக நான் இருப்பேன். ஏன்னா அதோட வழி எனக்கு தெரியும். ஏன்னா இன்றைக்கி பண்ணுறாங்க இந்த படம் எந்த அளவுக்கு உங்களை ரிலீஸ் பண்ண முடியும். இப்போ கூட சார் நீங்கள் கேட்டீங்க எத்தனை தேட்டரில் போடுவீங்கன்னு கேட்டீங்க. அதுவே கேள்விக்குறியாக இருக்குது பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் ஒவ்வொருத்தரும் உட்காந்து அந்த உழைப்பை கொடுத்துட்ருக்கோம். அதனால் மீடியா நண்பர்கள் நீங்கள் எல்லோரும் இந்த படத்துக்கு, வஞ்சகன் படத்துக்கு முழு சப்போர்ட் பண்ணணும். ரசிகர்களாக நீங்களும் இந்த வஞ்சகன் படத்துக்கு முழு சப்போர்ட் பண்ணி பெரிய ஸ்க்ரீனில் நிறைய தேட்டரில் எல்லா தேட்டரிலும் ஓடுற அளவுக்கு நான் சப்போர்ட் பண்ண சொல்லி உங்களை எல்லோரும் கேட்டுக்கிறேன். இந்த நேரத்தில் எல்லோரும் நான் வாழ்த்துறேன். குட் மார்னிங் டு எவரிபடி. ஆக்சுவலி என்னோட நேம் டாக்டர் பாண்டி. பேசிக்கலி நான் ஹார்டிகல்ச்சரிஸ்ட், டாக்டரேட் இன் ஹார்டிகல்ச்சர். ஆக்சுவலி நான் ஐசிஆர் சயின்டிஸ்ட் நான் பண்ணியிருக்கேன். F1 ஹைபிரிட் சீட் ப்ரொடக்ஷன் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக பண்ணிட்டுருக்கேன் சார். ஆக்சுவலி என்னுடைய ஃப்ரெண்டு சாய் ஆனந்தன் டேரக்டர்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாருங்க. இது என்னுடைய 4th ஃபிலிம் சார். ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இரவு பறவைகள் ஒரு ஃபிலிமு, செகண்ட் ஃபிலிம் லாரா, தேர்டு தாழ்ந்து கண்டவன் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. ஃபர்ஸ்ட் 2 ஃபிலிம் ரிலீஸ் போகுதுங்க. இந்த ஃபிலிம் ஆக்சுவலி சாய் ஆனந்த் நன்றி சொல்கிறோம். ஆக்சுவலி பிரதர் வாய்ப்பு கொடுத்துருக்காருங்க. என் ஒய்ஃப் அதில் கொஞ்சம் அந்த ஃபிலிம் ப்ரொடக்ஷன் நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தேன். என்னுடைய லைஃப் பாதி ஸ்டடீஸ்லேயே போயிடுச்சு, டாக்டரேட் ஹார்டிகல்ச்சரிஸ்ட். ஸோ இந்த ஃபில்ம் நல்லபடியாக நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுடைய ஆதரவு எல்லாமே இருக்கணும். என்னுடைய டேரக்டர்ஸ் சாய் ஆனந்துக்கு நான் உண்மையிலே நன்றி சொல்லணும். தேங்க்யூ பிரதர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சாய் ஆனந்த். நான் ஒரு 2வது படம் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு படம் தப்பு பண்ணுறதே வாழ்க்கையானா, அந்த படம் இப்போ முழுசாக முடிஞ்சு இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது.
ரெண்டாவது படம் வஞ்சகம், ஒரு டிஃப்ரெண்டான படம். இந்த படம் வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசப்படும். வஞ்சகம் அப்படின்னா எவ்வளோ பேர் வஞ்சகத்தில் ஏமாந்துருக்காங்க, வஞ்சனையில் ஏதோ சூழ்ச்சி பண்ணியிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும். ஆனால் அதையும் மீறி ஒரு ஆடியன்ஸ் வந்து ஒரு சீன் கூட கெஸ் பண்ணவே முடியாது. அந்தளவுக்கு திரைக்கதையும் சரி, மேக்கிங் ஸ்டைலையும் டிசைன் பண்ணி வித்தியாசமாக நானும் என்னோட டீமும் சேர்ந்து உருவாக்கியிருக்கேன் சார். பேர் வந்து வஞ்சகம்னு வச்சுருக்கீங்க. ஆமாங்க. பட் ஸ்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே மூவி வந்து ஒரு அடிதடி மூவி, ஒரு கேங்ஸ்டர் மூவி மாதிரி இருக்குது. அதான் சார், இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே இந்த மொட்டைராஜன் சாராக இருக்கட்டும், கராத்தராஜன் சாராக இருக்கட்டும், எல்லாமே பார்த்துருப்பீங்க. எப்படின்னா ஒரு வில்லனாக தான் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஓ இவங்கெல்லாம் வில்லனாக இருப்பாங்களோ அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் வெரி டிஃப்ரெண்ட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது சீன்லேயே இருக்காது சார். மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பென் சார்னா நம்ம ஒரு 7 வருஷம் ஃப்ரெண்டு நமக்கு. நான் என்ன நினச்சனோ அந்த ஸ்டோரி சொன்னோடனே சாங் வெரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்துட்டாருங்க சார். சாங் நம்ம